தக்காளி சூப், சூப்பு, சோடா சூப், டொமேட்டோ சூப்பு. ஸோ பிரச்சனை இல்லை. தக்காளி சூப்பா எப்படி நம்ம சூப் தான். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம்? திருச்சி போயிட்டுருக்கோம். இவன் திருச்சி தான். கோவா போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்க ஒருத்தன். அவன் பேர் ஷஃபிக், இவன் தான் சத்யா. ரொம்ப நேரமாக இவனுங்க 2 பேரும் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கானுங்க. ஃபோனில் ஏதோ பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க என்ன திருட்டுத்தனமாக பார்க்குறாங்கன்றது நம்ம திருட்டுத்தனமாக பார்க்க போகிறோம். கரெக்ட். யார் முருகதாஸ் இன்டர்வியூ பார்க்குறான். ஓகே, அவர் என்ன பார்க்குறாரு? ஈட்டி படம் பார்க்குறான். ஈட்டி படம் பார்க்குறானா? அதை ஏன்டா இவ்வளோ சீரியஸாக பார்க்குறான்? அதர்வா மாதிரி பாடி ஏற்றலாம் முடிவு பண்ணிட்டேன். அதர்வா மாதிரி பாடி ஏற்ற முடியும். என்ன படம் பார்க்குறீங்க? ஈட்டியா? எப்பயோ வந்ததாச்சே. அப்பவே நான் பார்த்துருக்கேன்டா. அந்த பாட்டு நல்லா இருக்கும். அந்த மோட்டிவேஷன் சாங் தெரியல. பாட்டு பேரு தெரியல. கிசு சீனை மட்டும் ஓட்டி ஓட்டி பார்க்குறானோ தெரியலையே. அடி வாங்கறதுக்காகவே வர. திருச்சி தானே ஊரு. திருச்சி எப்போ வரும் தெரியாதா? 27 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம டிலேல போயிட்டு இருக்கோம். ஏன் டிலேல போறோம்? அதுக்கு அப்புறம் நானே ட்ரெயின் விட்டுறேன். திருச்சிக்காரன்னு ஏன் பண்றீங்க? இதுல வேற வந்துருவாங்க. அரியலூர் வந்து திருச்சியா, வந்து லால்குடி திருச்சியா. காலேஜ் அப்ப சென்னை 7 மணிக்கு என்ன ஸ்டாப் பண்ணா விழுப்புரம் அடுத்தது என்ன ஸ்டாப்ல விழுப்புரம். அடுத்த ஸ்டாப் காரைக்குடி. அப்பங்க போய் நான் வாயிலே மிதிக்க போறேன். நோட் பண்ணிக்கோங்க. பொன்மலைக்கு அப்புறம் தான் திருச்சி வரும். திருச்சி நல்லா பெரிய ஜங்ஷன். எல்லா ஜங்ஷனும் பேச்ச நம்பிதான் வந்து ட்ரெயின்ல ஏறி அந்த கம்பார்ட்மெண்ட் ஏறி உட்காந்துருக்கோம். நல்லா வரவங்க வரல எதுவும் உத்து பாக்குறாங்க. என்னமோ நம்ம ட்ரெயின்ல வரல வண்டி நேரம் போய் கன்னியாகுமரியில நிக்கும். கன்னியாகுமரியில போய் நம்ம இறங்கி பார்த்தாங்க. அப்துல் கலாம் கிட்ட ஸ்ரீலங்கா தெரிய போது விசால் வந்து நம்ம முதுகுல மிதிக்க போறோம். எங்க வர சொன்னா எங்க வருது? இதே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பொன்மலைக்கு அப்புறம் திருச்சி. மலைக்கோட்டை மேல தலையில நிக்க வருமா வராதா? February 30 இதான் நீ 40 மினிட்ஸ் முன்னாடி சொன்ன. அவன் ட்ரெயின் ஸ்லோ ஓடிட்டு போனா என்னடா பண்ண முடியும்? இங்க பாரு, பக்கத்துல வந்துட்டோம் நம்ம. எப்படி சொல்ற? ஏன்னா ட்ரெயின் ஸ்லோ ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து ட்ரெயின் ஸ்லோவா தான் போகுது. ட்ரெயின் பக்கத்துல வந்துருச்சு. ஜங்ஷன் பக்கத்துல வந்துருச்சு. படிப்பறிவே இல்ல. அறிவும் இல்ல. படிப்பறிவு திருச்சி தானே சொந்த ஊரு? இல்லடா, சென்னை. டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர் வந்துருச்சு. ஒரு மீம் வரும் பாத்திருக்கியா? அந்த மாதிரி தான். The I in Neha stands for IQ. என்னது? அகைன் சொல்லுங்க. The I in Neha stands for IQ. ஓ, ஐ. நேஹா ஐ இருக்கு. தெரியும் இல்ல. அதே மாதிரி IQ. அது புரியுது. அது புரியுற அளவுக்கு இருக்கா? ஏய், ட்ரெயினே நிக்கல, எங்கடி இறங்கலாமா இறங்கலாமாட்டு நீ வேணா இறங்கி சாவு. எந்திரிக்கலாமாங்கறத 2 தடவை தப்பா கேட்டேன். எந்திரிக்கலாமா பேச்சுக்கு பதக்கலாமான்னு கேட்டா நீயே கூச்சுற போற. டேய், நான் திருச்சிதானே ஊரு. அப்படியே அடிக்கடி சொல்லுமா, உனக்கே ஞாபகம் வரட்டும். இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் திருச்சிக்கு வர மாட்டேன். ஏன்? திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போய் எல்லாரும் அங்க இருக்குமா? நம்ம போய் எல்லாரும்
எங்கடா குதிச்சிருங்கன்னு சொல்ல வந்து ஐயோ முதல்ல நீ குதி பின்னாடி நாங்க குதிச்சிருவோம். சரி ஓகே அதை கட் பண்ண ஒரு நிமிஷம் அதை கட் சொல்லு சொல்லு குதிச்சா சொல் திட்டு திட்டு நான் பீப் போட்டுறேன் திட்டு ஊருக்குள்ள இறங்கிட்டாங்க குத்தி கொடுக்கு பார்த்து ஓ திருச்சிக்காரங்களாம் அப்படிதான் இல்ல உள்ள வைக்குமாறு நான் இன்னும் தடுத்து போலாம் எல்லாத்தையும் கவர் பண்றேன். திருச்சிக்கால் வந்து இறங்கின உடனே பட்டாசுலாம் வச்சு வெல்கம் பண்ணுவான்டா நான் ஆள் அனுப்புறேன் வந்துருக்கேன்றான் அவன் என்னடானா ஏபி டூக்கு முன்னாடி நிக்கிறேன்னு வேற சொல்றான் போன் பண்ணி இல்ல அந்த நாய் ஏட்டு ஏதா ஏட்டு ஏண்டி உங்க ஊர்ல எஸ்கலேட்டரே இருக்காடி எங்க ஊர் காஞ்சிபுரத்துலயே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல சரி தூக்கிடு வா இவ்வளோ பெரிய ஊர் திருச்சிங்க போடா நடந்து போடா இதுதான் அவன் சொன்ன AB2 எங்கப்பா நிக்கிற அது நிப்பான் எப்பவுமே அங்கதான் எதுக்கு முன்னாடி நிக்கிற ஏபி டூ எப்படி இருக்கு திருச்சிலாம் திருச்சிக்கு என்னன்னு கோலாகலமா இருக்கா? சென்னையை விட திருச்சி தான் நல்லா இருக்காமே சீச்சி இல்ல சென்னை தான். சென்னை நம்மளோட மெதுவா போய்கிட்டு இருக்கு. சிரிச்சுன்னு சொல்லக்கூடாது அத சரி ஓகே முதுவலி இது மெல்ல போடா அப்படின்னு இருப்பாரு. வராத நதிகர ஓரமா அது வராக யாருன்னு அப்படிலாம் சொல்லுது? ஏய் என்னடா பாட்டு தெரியாம எஜுகேஷன் இல்லாத நாய் இங்கதானே போட்டுருக்கு. படிச்சு பார்த்தது கரெக்டா சொல்ல வேண்டியது. நான் எங்க சொன்னேன்? நீ தானே சொன்ன. ஆமா ஆமா AB2 சரி சரி ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு அதுக்கு. ஐயோ இப்பயாச்சும் கரெக்டா போறமா இப்பதான் அந்த பக்கம் வந்த. இல்லடா நீ மதுரை தானே உனக்கு எப்படி திருச்சி ரூட்லாம் தெரியும் நான் ஒரு மாசம் இங்க தனியா சர்வே வாடேன். தனியா என்ன பண்றது இங்க வந்துட்டு பெரியமாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் தான் கூட இருந்தேன். அதனால வந்துட்டு இந்த ரூட்லாம் பெரியம்மா கூட இருந்தா இப்ப தனியா இருந்திருப்ப. போட்டு எவ்வளவு தூரம் டி உங்க வீடு எங்க இவ்வளவு தூரம் அதுவும் கொஞ்சம் தூரமா அப்புறம் ஏன் அவங்க இங்க இருக்காங்க ஏன்னா அதுவும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு வைத்தியம். சரி இல்லடா ஃபேமிலில எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. மொத்த ஃபேமிலி மாமா பெரியப்பா மாமன் மாமி மகன் மகள் இவர்களுடைய மனைவி தாய் தகப்பன் சித்தப்பன் பெரியப்பன் பேரன் பெற்றோர் பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார் பேத்தி இவர்களுக்கு பெண் கொடுத்தோர் எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அதனால இட் இஸ் தி ஹோட்டல். எங்க வண்டி நிறுத்த போற? ரோட்ல. இது சென்னையா இது திருச்சி தானே எங்க வேணாலும் நிறுத்தலாம் அப்படிதானே வச்சு பேசிக்கலாம். ஏய் நான் எங்கிட்ட இருந்தா நீ ஏன் எல்லா சொந்தக்காரங்க எல்லா ஏரியால இருக்காங்கன்றா? எங்க முட்டை கூட பேர பேச முடியாது வச்சு. அதான் முதல்ல தெரியுறேன். நேஹா சின்ன பொண்ணுங்களாம் ரூம் இல்லைன்னு சொல்ல போறாங்க ஹலோ 20 இயர்ஸ் ஓல்ட் ஆதார் கார்டு கூட வச்சிருக்கேன். நோ ஐ ஹேவ் ஒரிஜினல் ஆதார் கார்டு. நீயே டூப்ளிகேட் தான். ஆதார் கார்டு மட்டும் என்னப்பா அந்த ரியாக்ஷனா ஜஸ்டிஸ் பொம்பளை பொண்ணுக்கு வந்து ரூம் இல்லையா அதனால வெளில அனுப்பிச்சிட்டாங்க. பொம்பளை இல்லன்றது ஒரு பாயிண்ட். நமக்கு தான் தெரியும் அது ஒரு பொண்ணே இல்லைன்ட்டு. ஆக்சுவலா எங்க ரெண்டு பேரையும் தான் வெளில அனுப்பணும். என்னடா அண்ணன் தான் சொன்னாரு சென்னைக்காரங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நீங்க பிஹேவ் பண்றீங்க. வேற எப்படி சொல்லுவாங்க போ. அந்த புளித்து லாக் போடுவாங்க. அட கனவு என்னடா லூஸ் திரும்பி போட ஹர்ஷா ஃபைட் கேரக்டர் இந்த ஜிப்பு போட்டு நாளைக்கு எதை பார்த்தாலும் ஜிப்பு போட்டு போறோம் பாருங்க கவர் பண்ணிட்டேன்.
vlogல வந்துருவேன். போடுங்க பாய். அம்மா அந்த ஜிப்பே காணாம போடு போடு பாத்துங்க. ப்ரோ நம்ம டெய்லர் கடையில உப்பு போட்டு இனிமே பாரு ஃப்ரையிங்லே போகும் பாருங்க. முதல்ல பரோட்டாவை மறக்க தெரியுமா? சும்மா விட்ட மாதிரி இருக்கு. திருப்பாச்சி விஜய் ஆயிட்டான் எல்லாருமே. அவன் சொன்னா உத்தமவில் எனக்கு என்ன அடையாளம் தெரியல. இது என்னது? பழனி சந்தனம், முல்தானி மெட்டி, பழனி சந்தனம், முல்தானி வெட்டி, சந்தனம் கமக்குதுனே சந்தனம். ஏதோ மிட்டி மண்ணு மண். வெட்டினா கதை காலில் போடுறது. எங்க உன் கால்ல இல்ல? எனக்கு இப்ப கதை ஆச்சு. உனக்கு தான்டா இருக்கணும் 5-6 கால்ல. 5-6 கால் எங்கடா இருக்கு? 5-6 புரியல என்னது? பேசாம இருக்கணும் எல்லார்ட்டையும் சொன்ன ஒரு ஆளாச்சு. ஐயோ என் தப்பு எல்லாம் என் தப்பு. சிரிச்சாலும் ஆமா ரிக்கிலு. ஆமா எதுவுமே பண்ணக்கூடாது அப்படியே இருக்கணும். அழகா இருக்கீங்களா? கரெக்டா இருந்தா இப்ப கமலா இருக்கீங்களா? இருப்பீங்களா? கஞ்சாகர போற இருப்போம் கரெக்ட் தான். அது நீ சும்மாவே அப்படிதான் இருப்ப. ஒரு டின்னு மூச்சில ஓடிட்டு போங்க. உடனே வேலையா இருக்கீங்க. இந்த மேக்கப் எல்லாம் சும்மா டுபாக்கூர் தான். கேண்டிட் பவுடர். கேண்டிட் பவுடர்னா போறது. ஏய் கேண்டிட் பீ இல்லடா அது. நல்லா இருக்கும். டால்கம் பவுடர் தான்டா அது. டால்கம் பவுடர். ஆனா கேண்டிட் பவுடர். கேண்டிட் பீனா யாரோ கூப்பிடுறாங்கடா இரு. ஆதித்யா மிஸ்கின். ஃபுல் நேம் சொல்லுங்க. ஆதித்யா பெருமாள் சாமி. பெருமாள் சாமி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். கோலா உருண்டை, அல்மை, அல்வா. நீ நிறைய பேர் கொடுத்துருப்ப பட் இருந்தாலும் அது வித்தியாசம் இல்லை. மட்டன் சுக்கா, மீன் வறுவல், ரைத்தா விட்டா ரைட் இருக்கு. மட்டன் சுக்கா மஜா. உங்களுக்கு எப்படி இருக்கு மிஸ்டர் பெருமாள் சாமி? கிட்ட வாங்க. ஃபிஷ் நல்லா இருக்கு. இன்னும் நிறைய வரல. இன்னைக்கு ஒரு கறி விருந்து. அம்மா பேசிட்டே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதானே? மீன் எப்படி இருக்கு? மீன் அல்டிமேட். பாய் மீன் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி சீ ஃபுட் அலர்ஜி இருக்கிறவங்க வச்சிருந்தா நமக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். சீ ஃபுட் அலர்ஜி இல்லை பாய். மீன் வந்து அம்மா சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவேன். அப்படியா? அம்மா பாசமா? சென்டிமெண்ட். எனக்கு இண்டிமெண்ட் இல்லம்மா, சென்டிமெண்ட். நான் எவ்வளவு சத்தம் கம்மியா சொன்னேன். சத்தமா சொன்னேன். அம்மா அங்க இருந்து எக்ஸைட்டாரா? எனக்கு பழக்கம் இல்லை. அது என்கிட்ட சொல்லாத, மக்கள்கிட்ட சொல்லு. எனக்கு இல்லைங்க. மட்டன் பிரியாணி கொஞ்சமா பண்ணணும், அவ்வளோதான் வரணும். என்ன இது? மட்டன் எலும்பு குழம்பு. மட்டன் எலும்பு குழம்பு. எலும்பு குழம்பு. பரோட்டா வரல? சூடா போட்டு அந்த வேலை இருக்காப்பா. பிரியாணி சாப்பிட்டு அது சாப்பிட்டு முடிக்கணுமே. எல்லாம் பத்த மாட்டேங்குதுடா. இலை பத்தலையா? அதனால தான் பெரிய இலையா நம்ம என்கிட்ட இருக்க இலையை தூக்கிட்டேல்ல. வைங்க வைங்க. இதுக்கு மேல எதனா வச்சானா உன் இலையை தான் நான் கடன் வாங்கிக்கணும். திருப்பி எக்ஸ்பிளைன் மீன் 65, மட்டன் சுக்கா, மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் பிரியாணி, அல்வா, இடியாப்பம், கோலா உருண்டை, சிக்கன் 65. இன்னும் சிக்கன் 65 வேற வந்துருச்சு. சிக்கன் குழம்பு வருமா பரோட்டாக்கு? நாட்டுக்கோழி குழம்பு.
மக்களே, இவர் தான் வந்து இந்த ஸ்டோரிக்கெல்லாம் ஸ்பான்சர். இவங்க அக்காவுக்கு தான் கல்யாணம். ஸோ இவர் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நீங்க வந்தீங்கன்னா இதை விட டபுள் மடங்கா இருக்கும். எல்லாத்துக்கும் சோறு கடைசியில தயிர் சாதம். நண்பன் போட்ட சோறு எடுக்கும் போதெல்லாம் நீ கேமரா ஆன் பண்ணிருக்க. பாரு. தயிர் சாதம் அல்டிமேட். ஆலே தயிர் சாதம் கொஞ்சம் எனக்கு. தயிர் சாதம் வேணுமா? ஆமா. பரவாயில்ல. மீதி அவன் தூக்கிட்டான்டா. பை பை. நீதான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவன் தான்டா அந்த பரோட்டா கேட்டுச்சா? பரோட்டா நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, சுக்கா. குடு அந்த தள்ளத்தை குடு. அள்ளி போட்டு தின்றாயா? ஆஹா பாயாவா? கண்ண வந்து நான் இதுக்கு எதுவும் தொட்டு சாப்பிடுவேன். கொஞ்சோண்டு தயிர் சாதமா எடுத்துட்டு வாங்க. பாயா கடைசியா வராங்க. அவங்க இருந்து ஒரு வாய்ப்பு. நல்லா இருக்கா? ஓகேவா? எண்டிங் கொஞ்சோண்டு போடுங்க. ஒரு அரை கரண்டி இவங்களுக்கு போடுங்க. போட்டுக்கோ. அப்புறம் எடுக்கிற கொண்டுருவேன். ஆனா போடணும். அரை கரண்டி போடணும். இப்படி ஃபுல்லா சாப்பிட்டா எப்படி நம்ம நைட்டு போயிட்டு தூங்குறது? ஜீரணமாகணும்ல. பொண்ணு மாப்பிள்ளை கூட உட்காந்து சாப்பிடும் போது இதான் வந்து பிளஸ் பாயிண்ட். போனா வாங்க 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 இங்க வாங்க. ஓகே போதும். சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போய் எல்லாம் செத்தாங்க. தூங்க முடியாது. வேற ஒன்றும் இல்லை. அது உள்ள போகுது பார்த்து. மாசதாகி அன்பாடி சொல்றாங்க. முனி படத்துல வர ராஜ்கிரண் மாதிரியே இருக்கீங்க. எப்படி அதே கருப்பு இவனை சாப்பிட விடுங்கடா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க.